காசு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட முடியாத ஒரு சில பொருள் இருக்குதுங்க. அதில முக்கியமா இந்த காட்டு காளானுங்க. நீங்க நெனச்ச நேரம் கண்டிப்பா கிடைக்காது. அது கிடைக்கிற நேரம் தான் நம்ம சாப்பிட்டுக்க முடியும். நம்ம தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, காட்டு காளான் நெறைய இருந்துச்சாமாங்க. நம்ம தம்பி வந்து பொறிச்சிட்டு வந்திருந்தான். பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசு இந்த பூவ பாருங்க. என் உள்ளங்கைய விட பெருசுங்க. பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. இத பார்த்தோனே எனக்கு ஒரே சின்ன வயசு ஞாபகங்க. மழை பெஞ்ச காத்தால பார்த்தீங்கன்னா, கூடை எடுத்துக்கிட்டு வந்து வேலிக்கால் ஃபுல்லா சுத்துவோம். வேலிக்கால் அப்படிங்கிறது வேலி ஓரங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிழுவ முள்ளுல தான் வந்து வேலி போட்டிருப்போம். அந்த வேலிக்கால் ஓரத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து புடைக்கும். காளான் வந்து புடைச்சிருக்கும். அப்புறம் இந்த புத்துக்கண் ஓரம் இதெல்லாம் நெறையா இருக்குங்க. இந்த ஐப்பசி, கார்த்திகையில பார்த்தீங்கன்னா, டெய்லியும் காளான் வறுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்படி தெகட்ட தெகட்ட சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எட்டுக்கு வந்து எனக்கு கிடைக்கவே இல்ல. ஊர்ல கிடைக்கும். ஆனா நான் கிடைக்கிறப்போ நான் ஊருக்கு போக மாட்டேன். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ, 3 கிலோ அளவுக்கு புடுங்குனாங்களாமாங்க. அதனால எனக்கும் வந்து தம்பி ஒரு நாள் இதுக்காகவே கொண்டு வந்திருந்தான். இந்த காளான சும்மா கழுவி போட்டு, உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து சாப்பிட்டாலே சூப்பரா இருக்குங்க. சரி குழந்தைகளுக்காக இது கிரேவியா வைக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய் ஊத்தி பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சுட்டுங்க. சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச கறி மிளகாத்தூளுங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மசாலா தூளை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாமுங்க. ஒரு 2 கை தண்ணி தொளிச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க. மலமலன்னு வெந்துருமுங்க. இது வெந்ததுக்கப்புறம் இது வந்து கெட்டியாகறக்காக கொஞ்சம் தேங்காய், பட்டை, சோம்பு அரைச்சு வந்து இதை ஊற்றணுங்க. உண்மையாக சொல்லணுமுங்க, கறி குழம்பே தோற்று போயிடும். இந்த காளான் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. என்னதான் கடையில் நீங்கள் வாங்கி காளான் சாப்பிட்டாலும் இந்த காளான் டேஸ்ட்டு கண்டிப்பாக வராதுங்க. சாப்பாட்டு கூட, தோசை, இட்லி கூட எல்லாம் சூப்பராக இருக்குமுங்க.